بسم الله الرحمن الرحيم. இளமை அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ஷார்ட் ஸ்பென். கரெக்டாக, அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். என்றென்றும் இளைஞர்னு சொல்லிட்டு நம்ம மனதளவில் சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையிலே அது ஒரு ஷார்ட் ஸ்பென். இப்போ அந்த நேரத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும். ஒரு வருடத்தினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாமில் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அந்த ஒரு வருஷம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது முக்கியமான சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கெலாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நம்ம எலிஜிபிள் ஆக முடியாது. நிறைய அட்டம்ப்ட்லாம் போட்டிருப்பாங்க, பட் ஸ்டில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் போனது தான். ஒரு மாதத்தினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது ப்ரீமெச்சூர் டெலிவரி, அதாவது குறைப்பிரசவம் சொல்லுவாங்க இல்லையா, தெரியுமா? அந்த டேர்ம் வர்றதுக்கு முன்னாடியே குழந்தை பிரசவிப்பது, அப்புறம் அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கணும். அது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். ஒரு வாரத்தினுடைய முக்கியத்துவம், அந்த வாரம் வெளியிடப்படக்கூடிய மேகசின் எடிட்டர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எவ்வளோ வேகமாக அவங்க நியூஸை கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொண்டு வரணுன்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து அந்த டேர்ம் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு ஒரு அழகு இருக்குது, மதிப்பு இருக்குது. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஈவன் தோ இஸ்லாம் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை பல விதத்தில் வலியுறுத்துது. ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? டைம் மேனேஜ்மெண்ட்க்கு இஸ்லாம் எப்படி நமக்கு ப்ராக்டிக்கல் வழிகாட்டுதுன்ட்டு? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி கூடுதலாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நம்மிடத்தில் பகிர்வதற்காக சகோதரர் நூர் முகமது அவர்களை அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின், அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி வணங்கி துதித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஒரு அழகான காலை பொழுதில் பல வேலைப்பளுவுக்கு மத்தியில் ஒரு பள்ளிவாசலில் அரங்கத்தில் அமைதியாக இருந்து வகுப்புகளை கேட்பதற்காக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்லை. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு டைம் மேனேஜ்மெண்ட் இன் இஸ்லாம். மாஸ்டரிங் யுவர் டைம், மாஸ்டரிங் யுவர் லைஃப். நேரத்தை மாஸ்டர் பண்ணாதான் வாழ்க்கையை மாஸ்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறதுனால டைமை கீப்பப் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்குது. ஒரு 40 மினிட்ஸில் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பு சார்ந்த செய்திகளை நாம் பார்க்க போகிறோம். ஐ மேனேஜ் மை டைம் டு த பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? டைமை என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? முடியுமா? ஓகே, நமக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு குட்டி கதை. ஃபக்ருதீன் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய முற்கால அறிஞர் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளாக அப்படி நடந்து போகிறார். அவர் நடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய காதுகளில் ஒரு சப்தம் கேட்கிறது. ஒரு மனிதன் கூவிக்கொண்டிருக்கின்றான். எதையோ இழப்பதை போன்ற ஒரு சப்தம் அவனுடைய குரலில் இருந்து வருகின்றது. அவன் என்ன சொல்லுகின்றான் என்று ஃபக்ருதீன் ராசி என்ன செய்கிறாரு? அதை கேட்கிறார், கூர்ந்து கவனிக்கிறார். என்னிடமிருந்து வாங்குங்கள், நான் நேரத்தை விற்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? என்னிடமிருந்து விரைந்து வாங்குங்கள், நான் நேரத்தை விற்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவர் நினைக்கிறாரு, இவன் மெண்டலா இருப்பானோ, இவன் எப்படி நேரத்தை விற்க முடியும்? அப்போ அவர் அந்த குரல் வந்த திசையை நோக்கி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னால் போய்கிட்டே இருக்கிறார்.
அவர் பார்க்குறாரு, கொஞ்சம் நெருக்கமாக போகிறாரு. ஒரு மனுஷன் அவர் நெருங்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய சப்தம் பரிதாபமாக மாறுவதை அவர் பார்க்குறார். ரொம்ப பரிதாபமாக இருக்குது, எதையோ இழக்க போகிறவனுடைய சப்தமாக இருக்கு. என்னிடமிருந்து வாங்குங்கள், நான் நேரத்தை விற்று கொண்டிருக்கின்றேன், விரைந்து வாருங்கள் விரைந்து வாருங்கள். எதையோ இழக்க போகிறவன மாதிரியே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் நெருக்கமாக அவர் போகிறார், அவனுக்கு பக்கத்தில் போயிட்டார். பார்க்கும்போது அந்த மனிதன் எதை விற்று கொண்டிருந்தான் தெரியுமா? ஐஸை விற்றுக்கிட்டு இருந்தான். நேரமாக நேரமாக ஐஸ் உருகிரும், அவன் ஐஸை விற்றுக்கிட்டு இருந்தான். ஃபக்ருதீன் ராசி சொல்றாரு, இந்த நிகழ்வை பார்த்த உடனேயே, இந்த நிகழ்வை நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்திற்கு வந்தது. என்ன வசனம்? வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்கின்ற அந்த வசனத்துடைய பொருள், தஃப்சீர், அதனுடைய தெளிவான விளக்கம் எனக்கு இந்த நிகழ்வை பார்த்த உடனேயே எனக்கு மனதில் வந்தது, அதை புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு ஐஸை விற்பவனுடைய நிலையை ஒத்தது தான் நம்முடைய நிலை. நாமெல்லாம் ஒரு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த பொருளானது நம்முடைய கையில் இருந்து கரைந்து கொண்டே இருக்கின்றது. இறுதியில் அதை பயன்படுத்த வேண்டிய முறைப்படி பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். பரிதாபமான நிலைக்கு நாம் வந்து விடுவோம். அந்த பொருள் நம்முடைய எது? வாட்ஸ் இட்? டைம், அல்லது நம்முடைய ஆயுள்னு சொல்லுங்களேன். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயுள் ஒவ்வொரு நிமிடம் நாம் பின்னிடக்கூடிய நேரத்திலும் நம்மிடமிருந்து அப்படி போயிட்டே இருக்குது. நாம் என்ன செய்துட்டு இருக்கிறோம்? இழந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி அந்த வியாபாரி ஐஸை அதிக நேரம் வைத்து கொண்டிருக்க முடியாதோ அதை போன்று நாம் என்ன செய்துகிட்டு இருக்கிறோம்? நம்முடைய ஆயுளை, நம்முடைய நேரத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம். அதை பயன்படுத்த வேண்டிய முறைப்படி நாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுதான் that is the importance of time management in our life. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மனிதர்கள் இரண்டு அருள்கொடைகளுடைய விஷயத்தில் இழப்புக்குள்ளாகின்றார்கள். அவை ஆரோக்கியம் மற்றும் ஓய்வு நேரம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இழப்பை பற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் எப்படி பார்க்கணும்னு சொன்னால், ஒரு பல லட்ச ரூபாய் நம்முடைய கைகளில் இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பு எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் பொருள் நம்முடைய கைகளில் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், பல கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதை இழந்தால் நம்முடைய மனங்களில் எப்படி வருகின்றதோ அது போன்ற ஒரு பேரிழப்பு என்கின்ற அடிப்படையில் தான் இந்த ஹதீஸுடைய தஃப்சீரை நம்ம பார்க்க முடியும். சாதாரணமான ஒரு இழப்பு அல்ல, எதையோ ஒன்று இழந்துட்டோம் இல்லை. நாம் இழக்கக்கூடாததை, நம்முடைய உயிரை கொடுத்து பாதுகாக்க வேண்டிய ஒன்றை இழப்போமா இல்லையா? அந்த இழப்பு இந்த இழப்பு. நம்முடைய ஆரோக்கியம் அது இருக்கிறவரை நாம் என்ன செய்ய மாட்டோம்? அதனுடைய முக்கியத்துவத்தை வழங்க மாட்டோம். சின்ன வயசுலேயே வாக்கிங் போய், ஜாகிங் போய், கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய், கொஞ்சம் உடலை நம்ம பத்திரமாக பாதுகாத்து, சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு, சாப்பிடக்கூடாததை கொஞ்சம் தவிர்த்து, ஓரளவுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் தவிர்த்து நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்தோன்னு சொன்னால் ஆரோக்கியம் கடைசியாக அந்த கடைசி வரை இருக்கும். ஒரு 50க்கு மேலே ஐ வாண்ட் டு பி ஹெல்த்தின்னு எவ்வளோ தான் நம்ம நினச்சி பார்க்கலாம், முடியாது. அது என்ன செய்துட்டோம்? நாம் இழந்துருவோம். அது மாதிரி தான் நம்முடைய நேரம். நாம் இழந்த நேரத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது? திரும்ப பிடிக்க முடியாது. 17 வயதில் முகமது பின் காசிம் இந்தியாவை படையெடுத்து வந்ததுனால தான் இன்னைக்கு பல கோடி மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கி இருக்கிறாங்க. ஒரு 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 சாதாரணமான அச்சீவ்மெண்ட் அல்ல அது. அப்போ நம்மால் செய்ய முடியும், நிறைய செய்ய முடியக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? டைம் மேனேஜ்மெண்ட்டை சரியான முறையில் செய்ய வேண்டியது இருக்கின்றது. ஒரு ஷாக்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், the average time we lose daily to non-essentials. non-essentialsனு சொன்னால் தேவையில்லாத காரியங்களுக்காக நாம் ஒரு நாளைக்கு செலவு செய்யக்கூடிய நேரம் எவ்வளவு? 5 to 6 hours. 5 to 6 hours a day. Let that sink in.
கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 25% of our day, 25% of a day we are spending on non-essentials. தேவையற்ற விஷயங்களில், நமக்கு தேவையே இல்லாத காரியங்களில் செலவு செய்யக்கூடிய நேரம். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடைய அடிப்படையில் உள்ளது, ஒரு புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் உள்ளது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் குறைந்தபட்சம் 3 மணி நேரம் சமூக ஊடகங்களில் செலவு செய்கிறார்கள். ஆய்வறிக்கை சொல்லுது. We are spending a minimum of 3 hours per day in social media. செய்கிறோமா இல்லையா? இருக்குதா இல்லையா? மோஸ்ட் ஆஃப் அஸ். இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் அஸ் ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் அண்ட் வாட் நாட் எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆட் டு தேட் டிவி பார்க்குற நேரம், கேம்ஸ் விளையாடுற நேரம் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 25%க்கு மேலேயே போயிடும் நம்முடைய வாழ்க்கையில். அப்போ நான் எசென்சியல்ஸுக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையுடைய 25% ஆஃப் அவர் லைஃப் நாம் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம்? இழந்து கொண்டிருக்கிறோம். முன்னோர்கள் சஹாபாக்களில் மூத்தவர்களாக இருக்கக்கூடிய, மூத அறிஞர்களாக இருக்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு நாள் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில், இன்றைய தினம் நான் மறுமைக்காக எதையும் செய்யவில்லையே என்று வருந்தியதை போன்று நான் வேற எதற்காகவும் வருந்தவில்லை. ஒவ்வொரு நாளும் சன்செட் ஆகும்போது இந்த அறிஞர், இந்த மூத்த சஹாபி என்ன நினைக்கிறாரு? இன்றைய தினம் நான் மறுமைக்காக எதையும் செய்யவில்லையே என்று நான் வருந்தியதை போன்று வேற எதற்காகவும் நான் வருந்தியதில்லை. ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு நிமிடங்களையும் அவர்கள் எவ்வாறு கணக்கிட்டாங்கன்னு பாருங்க. The importance of managing your time. ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்னோடு வாழ்ந்த தலைமுறையினர்கள், those who lived with me, யாரு? ஹசன் அல் பஸ்ரின்னு சொல்லக்கூடியவர் தாபிகளுடைய, சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறை, அவர்களுடைய மிகச்சிறந்த அறிஞர்களில் ஒருவர். அவரோடு வாழ்ந்தவங்க யாரு? சஹாபாக்களும் தாபிகளும் வாழ்ந்தாங்க. என்னோடு வாழ்ந்த தலைமுறையினர்கள், நீங்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் மதிப்பிடுவதை விட நேரத்தை மதிப்பிட்டார்கள். நம்ம எல்லாம் இன்னைக்கு தங்கத்தை மதிப்பிடுறோமா இல்லையா? ஒரு கிராம் தங்கமா இருந்தால் நம்ம தூக்கி போடுவோமா? மாட்டோம். போடுவோமா? போடுவீங்களா? தங்கத்தை போட மாட்டோம், யாரும் போட மாட்டோம். வெள்ளியை போடுவோமா? இல்லை. ஏன்னா வேல்யூபிள் திங்ஸ். அதை நாம் எவ்வளவு மதிக்கின்றோமோ அதை விட அதிகமாக சஹாபாக்களும் தாபிகளும் தங்களுடைய நேரத்தை மதித்தார்கள் அப்படின்னு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஸோ அதை இம்பார்ட்டன்ஸை நாம் விளங்கிக்கணும். இனி வி ஆர் கோயிங் டீப் இன் டு த டாபிக், டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்ல முதலாவதாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா பரக்கா. பரக்கத், நம்முடைய நேரத்தில் பரக்கத் ஏற்பட வேண்டும், அபிவிருத்தி ஏற்பட வேண்டும். ஏன்னா நீங்க வந்து நிறைய ஹிஸ்டரிஸை கேட்குறீங்க. ஒரு குறிப்பிட்ட 30-35 வருடங்களுக்குள்ளாகவே வாழ்ந்து மரணித்தவர்கள் செய்த சாதனைகள் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். ஹவு தே அச்சீவ்ட் இட், எப்படி அவங்களால முடிஞ்சது. நான் பின்னால் வந்து லாஸ்ட்டில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வருவேன். குறிப்பிட்ட 23 ஆண்டு காலத்திற்குள்ளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சாதனைகள், வெறும் 10 ஆண்டுகளில் அவர்கள் செய்த சாதனை எப்படி அவங்களுக்கு சாதிச்சது? பரக்கத். அந்த பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் பாருங்க, டைமை பற்றி உள்ள சிந்தனை இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். நீங்கள் மட்டும் இல்லை, பெரியவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, எல்லாரும் அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் டைமை பற்றி நாம் சிந்திக்கிறோம் எப்போன்னு சொல்லுங்க. ஒரு கெஸ் எடுங்களேன், ஒரு வைல்டு கெஸ். இல்லை, நம்ம ஏதோ ஒரு முக்கியமான நேரத்தில் இருக்கும்போது டைம் டைம் டைம்னு நம்முடைய மனசில் சொல்லப்படும். எந்த நேரம்? தொழுகையில் நீங்கள் இருக்கும்போது. சிந்திச்சு பாருங்க, தொழுகையில் நீங்கள் இருக்கும்போது அப்படியே நமக்கு டைம் போயிட்டே இருக்குது, டைம் போயிட்டே இருக்கு. எந்த சின்ன சூறாவை ஓதலாம், எப்படி சீக்கிரமாக முடிக்கலாம் தோணுதா இல்லையா? எல்லாருக்கும் தோன்றது தான், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. தொழுது முடிஞ்ச உடனேயே என்ன செய்யணும்? யார் அங்கே வெயிட் பண்ணுறாங்க? யாரும் வெயிட் பண்ணுறது இல்லை. திக்ர் செய்ய நமக்கு நேரம் இருக்குதா? நேரம் இல்லை.
ஃபர்ஸ்ட் ஆளாக எப்படி எக்ஸிட் ஆகுறதுன்னு தான் நம்ம பார்க்குறோம் பள்ளிவாசல்ல இருந்து. பெரும்பாலானவர்கள், குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் பள்ளிவாசலில் உட்காந்து திக்ர் செய்வாங்க, குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் பள்ளிவாசலில் உட்காந்து குர்ஆன் ஓதுவாங்க. அப்போ திக்ரும் சலாத்தும் எக்ஸ்ட்ரா சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும்போது ஷைத்தான் வந்து நம்முடைய காதுகளில் முணுமுணுக்கிறான், நேரம் இல்லை, நிறைய வேலை இருக்குது, டைம். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? we are aware of the time. நம்முடைய நேரம் என்பது அந்த நேரத்தில் அவேரா நமக்கு அதை பற்றிய நினைவூட்டப்படுகின்றது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கலுங்க, டைம் மேனேஜ்மெண்ட்டுடைய முதல் கிளாஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் அறிவுரை என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹுவுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய நேரம் என்பது அது முதலீடு என்பதை நாம் விளங்கிக்கணும். நாம் அல்லாஹுவிற்காக ஒரு நிமிடத்தை செலவு செய்தால், ஒரு நிமிட நேரத்தை அல்லாஹுடைய பாதையில் நாம் செலவு செய்தால், அல்லாஹ் அதை 10ஆக நமக்கு இந்த உலகத்திலையும் திருப்பி தருவான். அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? பெரிய பெரிய சாதனையாளர்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி இதெல்லாம் செய்ய முடிந்தது? முகமது பின் காசிமார் இது எப்படி சாதித்தது? இப்படி இளைஞர்களாக இருந்த சஹாபாக்களால் எப்படி இவங்களால் இவ்வளவு சாதனைகள் செய்ய முடிந்தது? நம்முடைய அறிஞர்கள் குறிப்பிட்ட ஒரு சில காலங்களில் இத்தனை கிதாபுகளை எப்படி எழுதினாங்க? அல்லாஹ் அவர்களுடைய நேரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தினான். நேரம் என்பது மணித்துளிகளிலும் மணிகளிலும் இல்லை, ஹவர்ஸ்லேயோ மினிட்லேயோ இல்லை, அல்லாஹுடைய பரக்கத்தில் இருக்கின்றது என்பதுதான் முதலாவது பாடம். 6வது அத்தியாயம் 160வது வசனம், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. அல்லாஹ் என்ன சொல்றான்? எவர் ஒருவர் ஒரு நன்மை செய்கின்றாரோ அதுபோல அவருக்கு 10 மடங்கு நன்மை உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ ஒருத்தர் ஒரு நன்மையை செய்கிறாரு, அவருக்கு அல்லாஹ் 10 நன்மையாக அதை திருப்பி கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால அல்லாஹுக்காக நாம் செலவு செய்யக்கூடிய நேரத்தை ஒருபோதும் என்ன செய்யாதீங்க, என்ன செய்யக்கூடாது? வீணானதாக நாம் எண்ணக்கூடாது. அது நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய முதலீடு. அல்லாஹுக்காக 1 மணி நேரம் நாம் செலவு செய்தால் அந்த 1 மணி நேரத்தை அன்றைய தினமே 10 மணி நேரமாக அல்லாஹ் திருப்பி தருவான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில வேலைகளில் நீங்கள் இருப்பீங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரமாக அந்த வேலை நடக்காது. ஆனால் சில நேரம் அதே வேலையை 10 நிமிஷத்தில் செய்திருவீங்க. எப்படி சாத்தியமாகுது? அதுதான் அல்லாஹ் செய்யக்கூடிய பரக்கத்து. அல்லாஹ் நம்முடைய நேரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்த வேண்டும், அதற்காகத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய முதலாவது பாடம். இரண்டாவதாக கொஞ்சம் பிராக்டிக்கலாக நாம் போவோம். மைண்ட் ஷிஃப்ட், அதாவது மைண்ட் செட் ஷிஃப்ட் பண்ணுறது. நம்முடைய மைண்ட் செட் இருக்குதா இல்லையா, அதை நாம் ஷிஃப்ட் பண்ணணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். இன்னைக்கு எத்தனை பேர் காலையில் குர்ஆன் ஓதுனவங்க இருக்கிறீங்க? How many of you were able to recite a few verses, maybe 3, 4, 5 or 10? How many of you? None. இல்லை. ஏன்? இங்கே வர வேண்டியிருந்த நேரம் இல்லை, ரைட்? அப்படிதானா? நேரம் இல்லை. இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுதுகிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொன்னவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? திக்ர் ஓதுனவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? 10%, some 15%. ஏன்? நேரம் இல்லை. ரொம்ப சிம்பிள். ஸோ வாட் we are going to do from here on, நாம் என்ன செய்ய போகிறோம்னா, நாம் அந்த நேரம் இல்லைன்னு சொல்கிறோமா இல்லையா, அது ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இல்லையா? அதை ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு ஒரு டிப் என்ன செய்ய போகிறோம்? இட் இஸ் நாட் மை ப்ரையாரிட்டி, எனக்கு இந்த வேலை முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல அப்படின்னு நாம் நினைக்க போகிறோம். அதுதான் உண்மையிலே, அதுதான் ஒரு இல்லைங்கிறது. எல்லாருக்கும் 24 hours a day, எல்லாருக்குமே ஒரு வாரத்தில் எத்தனை மணி நேரங்கள் தான் இருக்குது? எத்தனை மணி நேரம் ஒரு வாரத்தில்? 168 hours a week. எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. 60 seconds minutes per hour, யாருக்கும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. நம்ம எல்லாரும் we are all blessed equally. அப்போ நேரம் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. இது என்னுடைய ப்ரையாரிட்டி இல்லை, இது எனக்கு
முக்கியத்துவம் வாய்ந்தது. இனி நீங்க சொல்லுங்க, குர்ஆன் ஓதுறது என்னுடைய ப்ரையாரிட்டி இல்லை, சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியுமா? 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 ஏன் அவ்வளோ சத்தம் குறைவாக இருக்குது? குர்ஆன் ஓதுறது என்னுடைய ப்ரையாரிட்டி இல்லை, யாருக்காவது சொல்ல முடியுமா? முடியாது. தொழுதுட்டீங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓதுனா எவ்வளோ நன்மைன்னு நமக்கு தெரியும். இட் இஸ் நாட் மை ப்ரையாரிட்டி மேன். ஹவு மெனி ஆஃப் யூ குட் சே தட்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் இது என்னுடைய ப்ரையாரிட்டி இல்லைன்னு? எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா? ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட், ஒரு சின்ன ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரோம். தேர் இஸ் நத்திங் லைக் ஐ டோன்ட் ஹாவ் டைம், அப்படி ஒன்று கிடையாது. டைம் இல்லை அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், வி ஆர் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் தட் சென்டென்ஸ் வித் இட் இஸ் நாட் மை ப்ரையாரிட்டி, என்னுடைய ப்ரையாரிட்டி அல்ல அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ நமக்கு தெரியும், அப்பா வெளியூரில் இருக்கிறாரு, ஃபோன் பண்ண சொல்லியிருந்தார், ஃபோன் பண்ண டைம் இல்லைம்மா, வெளிநாட்டில் இருக்கிறாரு, அப்பா பையனை ஃபோன் பண்ண சொல்லியிருக்கிறாரு, டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் இட்ஸ் நாட் மை ப்ரையாரிட்டி மாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நமக்கு தெரியும், ஓ இப்படித்தான் நம்ம டைமை, நேரத்தை அணுக வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சால் எது முக்கியத்துவம் எது முக்கியத்துவம் இல்லைங்கிறத நம்மளால் வழங்க முடியும். ஸோ நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்? நேரமில்லை அப்படிங்கிற அப்ரோச்சை நம்ம டோட்டலாக மாற்ற போகிறோம். நேரமில்லை அப்படிங்கிற அப்ரோச்சை மாற்றிக்கிட்டு இது எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல அப்படின்னு நாம் என்ன செய்ய போகிறோம்? மாற்ற போகிறோம். சரியா? ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பிளான் உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். ஒரு நேரத்தை அணுகுவதற்கான ஒரு ப்ராக்டிக்கல் பிளான். நம்ம நிசாருடைய எக்ஸாம்பிள் கொஞ்சம் எடுத்துருவோமா? எப்படி கொஞ்சம் கொஞ்சம் எந்திரிச்சிட்டு உட்காரலாமா? எல்லாரும் ஒரு ஸ்டாண்டப். அப்படி லைட்டாக கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அடிக்குதா? போர் அடிக்குதா? ரொம்ப போர் அடிக்குதா? உட்காருங்க. ஓகே. சில கிளாஸஸ் வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இருக்கும், சில கிளாஸஸ் வந்து நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியிருக்கும். அதில் லைஃபுக்கு நாம் எடுக்க வேண்டிய நிறைய செய்திகள் இருக்கும். கொஞ்சம் உங்களுடைய கவனங்களை முழுமையாக செலுத்துங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையில் மூன்றாக நாம் என்ன செய்ய போகிறோம்? இதை அப்ரோச் பண்ண போகிறோம். ப்ரையாரிட்டைஸ், பிளான், ப்ரொடெக்ட். 3 திட்டங்களாக 3 P's ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம கூப்பிடலாம். 3 P's. ஃபர்ஸ்ட் P என்ன? ப்ரையாரிட்டைஸ். செகண்ட் P பிளான். தேர்ட் P ஓகே. அப்போ இது பிராக்டிக்கலான ஒரு முறை. நம்முடைய நேர மேலாண்மையை நாம் என்ன செய்கிறோம்? இந்த மாதிரி நாம் வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு 2 டாஸ்க், நம்முடைய டாஸ்க்கள், நம்முடைய ஒரு நாள் செய்ய வேண்டிய பணிகளை 2ஆக நமக்கு பிரிக்கலாம். நாம் செய்யக்கூடிய பணிகளை நாம் எப்படி பிரிக்கலாம்? 2ஆக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து a task you need to do, a task you need to do, a task you want to do. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் யார் சொல்லுவீங்க? நீட் டு டூக்கும் வாண்ட் டு டூக்கும் உள்ளத வித்தியாசம் யார் சொல்லுவீங்க? தோன்றது. அப்ப நீட் டு டூ, தோஸ் ஆர் பேர் நெசசிட்டிஸ். அது செய்யாம நமக்கு இருக்க முடியாது, அது செய்யணும், கண்டிப்பாக செய்ய வேண்டியது. ஒரு மாணவன் தன்னுடைய பாடங்களை படித்து விட்டு செல்ல வேண்டியது அவனுடைய நெசசிட்டி. அது வந்து லக்ஸுரி இல்லை. அவன் விரும்பக்கூடிய வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை பார்க்கணுங்கிறது நாம் விரும்பக்கூடியது, அல்லது வாட்ஸ்அப் யூடியூப்பில் ஷார்ட்ஸை பார்க்குறதோ இன்ஸ்டா ரீல்ஸை பார்க்குறதோ நாம் விரும்பக்கூடிய கேட்டகரியில் வரும். பேர் நெசசிட்டி என்ன? ஒரு மனிதனுக்கு பேர் நெசசிட்டி என்ன சொல்லுங்க? அது இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்றது என்ன சொல்லுங்க? ஃபுட்டு, கிளாத்து, தங்குமிடம், these are all bare necessities. அப்போ நம்முடைய டாஸ்கை நாம் என்ன செய்கிறோம்? 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று நீட் டு டூ, ரெண்டாவது வாண்ட் டு டூ. இப்படி நாம் பிரிச்சிட்டோம்னாலே நமக்கு
கொஞ்சம் கூட ஈஸியாக மாறிடும். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டது இல்லையா, நம்ம வந்து ஒரு இன்பில்ட் கேலண்டர் நமக்குள்ளே இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் கேலண்டர் நமக்கு இருக்குது. வி ஆர் புக்ட் 5 times a day. நம்முடைய கேலண்டரில் வந்து நாம் எல்லாருமே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், 5 வேளைகளுக்கு ஆல்ரெடி வி ஆர் புக்ட். இப்படி ஒரு கௌமை உலகத்தில் பார்க்கவே முடியாது. யாருக்கும் இல்லாத ஒரு செட்டப் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செய்து தந்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் 5 நேரங்கள் நாம் புக்கிங் ஆகியிருக்கிறோம் ஆல்ரெடி. அப்போ அந்த டைமிங்கை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், எப்படி பிரிக்க முடியும்? சுபுகு முதல் லுஹர் வரை, லுஹர் முதல் அஸ்ர் வரை, அஸ்ர் முதல் மகரிப் வரை, மகரிப் முதல் இஷா வரை, இஷா முதல் ஃபஜ்ர் வரை. அப்படியே சைக்கிளாக வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் நமக்கு இருக்குது. இது இட் இஸ் நாட் அ பேர்டன் ஆன் யூ, இட் இஸ் அ பிளஸ்ஸிங் ஆன் யூ. அதாவது டைமை பற்றிய சிந்தனை உடையவர்களாக நம்மை ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை இதுக்கு பின்னால் இது நம்மை அப்படி ஆக்குகின்றது. எப்போவுமே சிந்திச்சு பாருங்க, பள்ளிவாசலுக்கு ரெகுலராக வரக்கூடியவங்களுக்கு வக்துடைய அந்த நேரம் வந்தாலே நம்ம மைண்டில் வருதா இல்லையா, ஓ லுஹர் ஆயிடுச்சு, அசருக்கு டைம் ஆயிடுச்சு, மகிழ்முக்கு டைம், அப்போ டைம் 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 வி ஆர் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் இட். இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளஸ்ஸிங் தட் அ பிலீவர் ஹேஸ் இன் திஸ் லைஃப். இது நேரத்தை பற்றிய கவனக்குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சமூகமே இல்லை. நம்ம ஒரு மிகப்பெரிய அருள்கொடையாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அருள்கொடை நமக்கு நேரத்தை பற்றிய ஒரு நினைவூட்டல் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ப்ரையாரிட்டைஸ் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சில முக்கியமான செய்திகள், அதாவது நம்முடைய லைஃப்பை, நம்முடைய டைமை எப்படி ப்ரையாரிட்டைஸ் செய்ய போகின்றோம் அப்படிங்கிறத தெளிவாக நாம் விளங்கணும். இங்கே தான் நம்ம என்ன செய்கிறோம், 2 tasks, நம்ம டாஸ்க்கை வந்து 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து நீட் டு டூ, வாண்ட் டு டூ. முதல் கட்டமாக நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னையில இருந்து ஒரு நாளைக்கு 2 டாஸ்க் ரெக்கார்டு பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் 2 டாஸ்க். ஒன்று நீட் டு டூவாக இருக்கணும். நீட் டு டூ எதுவாக இருக்கும், உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட ஒரு 10 minutes உட்காந்து பேசுறது, அல்ல ஒரு 1 hour உட்காந்து பேசுறது. அது வந்து நீட் டு டூவில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இல்லைன்னா அது உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாறும். உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய அசைன்மெண்ட்ஸ், ஸ்டடி ரிலேட்டட் திங்ஸ், இதெல்லாம் நீங்கள் எதுவாக எடுத்துக்கலாம், நீட் டு டூவில் எடுத்துக்கலாம். வாண்ட் டு டூ இருக்கும், நீங்கள் வந்து அது செய்ய வேண்டிய அத்தியாவசியமான தேவை இருக்காது, ஆனால் அது செய்ய வேண்டியதாக இருக்கும். அதை நீங்கள் என்ன செய்யலாம், பிளான் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் என்ன செய்யுங்க, கட்டாயமாக செய்ய வேண்டிய டாஸ்க். இன்னைக்கு சயின்ஸுடைய இந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கு இத்தனை மணி நேரம் எனக்கு தேவைப்படுது. ஒரு நாளைக்கு நாம் விரும்பக்கூடிய ஒரு டாஸ்க், அதை எடுத்துங்க. ஒரு 1/2 hour ஐ எம் கோயிங் ஃபார் ஜாகிங். இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு காலையில் ஒரு 1/2 hour நான் என்ன செய்வேன், ஒரு ஜாகிங் போக போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடியதையும் நீங்கள் அத்தியாவசியமாக செய்ய வேண்டியதையும் என்ன செய்யுங்க, ஒரு டாஸ்க்காக நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதப்படி தொடங்குங்க. டைம் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடியவங்க அதை செய்யணும், நாம் எழுதணும் நம்முடைய டாஸ்க்கை. வீக்லி, எவ்ரி வீக் வி ஷுட் அப்டேட் அவர் சார்ட். அதான் ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி இந்த நாள் இன்னைக்கு இதை செய்யணும், இன்னைக்கு இதை செய்யணும்னு ஒரு நாளை 2ஆக பிரித்து 2 டாஸ்க். நிறைய மல்டிபிள் டாஸ்க் போட்டால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி ஒரு கல்ச்சரில் நாம் இல்லை. அப்போ ஒரு நாளைக்கு 2 டாஸ்க். 2 டாஸ்க் என்ன செய்யுங்க, ஒரு டாஸ்க்கு நீட் டு டூவாக இருக்கணும், இன்னொரு டாஸ்க்கு வாண்ட் டு டூவாக இருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணுங்க. அது உங்களுடைய நாளை உங்களுக்கு எளிதாக ஆக்கி தரும் அப்படின்னு நாம் பார்க்குறோம். ஓகே, இப்போ நாம் வந்து ப்ரையாரிட்டிஸ் பார்த்துட்டோம். பிளானிங் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய நாளை? ரொம்ப சிம்பிளாக, சுபுவுக்கும் லுஹருக்கும் இடையில் நான் இந்த பணிகளை செய்வேன். ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஒரு முஸ்லீமுக்கு அது கிடைச்ச பிளஸிங். லுஹருக்கும் அசருக்கும் இடையில் நான் இந்த வேலையை செய்வேன், அசருக்கும் மகரிபுக்கும் இடையில் இந்த பணியை நான் செய்வேன், மகரிபுக்கும் இஷாவுக்கும் பின்னால் இந்த பணியை நான் செய்வேன். அப்படின்னு நாம் ஒரு பிளான் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் ரொம்ப ஈஸியாக
எளிதாக நமக்கு தரப்பட்டிருக்குது. இந்த பிளஸ்ஸிங்கை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு பிளஸ்ஸிங்காக இருந்துகிட்டு இருக்குது நம்முடைய டைமிங். அப்போ முதலாவதாக ப்ரையாரிட்டைஸ் செய்கிறோம். எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம்? நீட் டு டூ, வாண்ட் டு டூங்கிற அடிப்படையில் பண்ணுறோம். டெய்லி 2 டாஸ்க் நாம் என்ன செய்கிறோம், ஒரு பேப்பரில் எழுதணும். மைண்டில் வச்சுக்கிட்டு காரியம் இல்லை, எழுதிக்கிட்டு அடுத்த நாள் என்ன செய்யணும், மார்க் பண்ணணும். இதை நான் செய்துட்டேன் அப்படின்னு மார்க் பண்ணணும். 2 டாஸ்க், ஒரு வாண்ட் டு டூவும் ஒரு நீட் டு டூவும். அது முடிஞ்சதுக்கு பிறகு அதை பிளான் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து நம்மள்ட்ட ஏற்கனவே இன்பில்ட்டாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் வந்து டைமிங் பண்ணிக்கலாம். ப்ரையாரிட்டைஸும் பிளானிங்கும் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிளான் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, 3வது ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொடெக்ட். நிறைய பேர் பிளான் பண்ணுறாங்க. இயர்லி ரெசல்யூஷன்ஸ் எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க சொல்லுங்கள்? இருப்பீங்க. இந்த வருஷம் நான் இப்படி அப்படின்னு இயர்லி ரெசல்யூஷன்ஸ் எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு ஆளு கூட இல்லைன்னு சொன்னால் நான் நம்ப போகிறதில்ல. இந்த வருஷம் நான் ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு சொல்லி நினச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க சொல்லுங்க? கமான். யாருமே இல்லையா? அப்படி நினைக்கிறாரா? போறீங்களா? நினைக்கிற எல்லா வருஷம் நினைக்கிறாரு. அதில் அவர் உறுதியாக இருக்கிறார், ரெசல்யூஷன் பண்ணுறார். அப்போ நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் யாரெல்லாம் எடுத்துட்டீங்க? என்ன ரெசல்யூஷன்ஸ் கேட்க மாட்டேன், எடுத்துட்டீங்களா இல்லையான்னு தான் எனக்கு தெரியணும். நிறைய பேர் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறீங்க, நிறைய பேர் எடுக்கிறீங்க. ஆனால் யாரெல்லாம் அதை அச்சீவ் பண்ணுறோம்? அச்சீவ் பண்ணுறதில்லை. அப்போ நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், பிளான் பண்ணணும். ஆனால் அதை ப்ரொடெக்டும் பண்ணணும். பிளானை நாம் என்ன செய்யணும்? ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணலைன்னா என்ன ஆகாது? நம்முடைய டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ ப்ரையாரிட்டைஸ், பிளான், ப்ரொடெக்ட். இனி பாருங்க, முதலாவது ப்ரையாரிட்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய திட்டங்களை பாதுகாப்பதற்கு, நம்முடைய டைமை மேனேஜ் செய்வதற்காக ஒரு அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணால் நம்மளால் தெளிவாக நம்முடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். முதலாவது ப்ரையாரிட்டி என்னன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அபி பர்ஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான யக்ரஉ நௌம கப்லல் இஷாஇ வல் ஹதீஸ பஅதா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகைக்கு முன்னர் உறங்குவதையும் இஷா தொழுகைக்கு பின்னர் உறங்காமல் பேசிக்கொண்டிருப்பதையும் வெறுப்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தாங்க? இஷாக்கு முன்னால உறங்குறாங்களா இல்லையா? நிறைய பேர் அப்படி இருப்பீங்க. என் வீட்லேயும் பசங்க இருக்கிறாங்க, அப்படி ஸ்கூல்லேருந்து வந்தோடனே தூங்கிடுறது. அப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க. இஷாக்கு முன்னால் தூங்கக்கூடியவங்களோட ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க? வெறுத்தார்கள். சொல்லுங்க, இஷாக்கு பின்னால் தூங்காமல் பேசிக்கொண்டிருப்பவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள் அப்படின்னு நாம் பார்க்குறோம். அப்போ இது எதற்காக? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால், உங்களுடைய தூக்கம் மிகவும் முக்கியமான ஒன்று. உங்களுடைய உடலுக்கு நீங்கள் ஆற்றக்கூடிய கடமை. எ bare minimum of 7 hours sleep is a must. உங்களுடைய வாழ்க்கையில் குறைந்தபட்சம் ஒரு 7 மணி நேரம் நீங்கள் தூங்குறது மிகவும் முக்கியம். இல்லைன்னா உங்களால் எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. You couldn't become a good doctor. You can't go on to become a lawyer. என்ன அச்சீவ்மெண்ட், நீங்கள் என்ன கனவு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாலும் ப்ராப்பராக உங்களுடைய உடலுக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கலன்னு சொன்னால், உங்களுடைய உடல்களில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய வாய்ப்பை உங்களுடைய உடலுக்கு நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னால், யூ குடன்ட் அச்சீவ் எனி திங். அல்லாஹ்வுடைய தூதர் அன்னைக்கே அதை பின் பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இஷாக்கு பின்னால் நீ தூங்கு. அதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பாருங்க, இந்த சமூகத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கிறாங்க. ஒரு அழகான பிரார்த்தனை செய்கிறாங்க. என்ன பிரார்த்தனை செய்தாங்கன்னு பாருங்க. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், அதிகாலையுடைய பரக்கத்தை என்னுடைய உம்மத்துக்கு நீ ஏற்படுத்து அப்படின்னாங்க. அப்போ நமக்கு பரக்கத்தான நேரம் எது? ஃபஜ்ருடைய அந்த அதிகாலையுடைய நேரம். ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இஷாக்கு பின்னால் நம்ம தூங்குறதில்லை. லேட் நைட், எல்லாருமே லேட் நைட்டில் தான் தூங்குறோம். பள்ளிவாசலில் மஷூராக்கள் பெரும்பாலும் லேட் நைட்டில் தான் நடக்குது.
சுன்னாக்கு மாற்றமாக. அப்போது காலையில் தூங்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். பள்ளிவாசலில் ஃபஜ்ருக்கு கூட்டம் ரொம்ப குறைவாகவும் இருக்குது. எது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தாங்களோ அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட்டுடைய பேர் மினிமமாக இருக்கக்கூடிய செய்தி. அதை நாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. இன்னும் நிறைய செய்திகள் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய பிளானை ப்ரொடெக்ட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று சோசியல் மீடியா. சோசியல் மீடியா உங்களுடைய மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. நீங்கள் என்ன பிளான் பண்ணிங்கன்னாலும், என்ன தான் ப்ரையாரிட்டிஸ் உங்களுக்கு இருந்தாலும் சரி, என்ன தான் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி இருந்தாலும், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுலேயும் தடுக்கக்கூடியது எதுவாக இருக்குது? சோசியல் மீடியாவாக இருக்கிறது. சோசியல் மீடியாவை வேண்டான்னு சொல்ல வரல. டெக்னாலஜியை பற்றி நீங்கள் ஏதோ குரூப் டிஸ்கஷன் பண்ணுறதா சொன்னாங்க. இஃப் பாசிபிள் ஐ வில் டாக் அபவுட் தட் லேட்டர். வேண்டான்னு சொல்ல வரல. சோசியல் மீடியாவில் எதை நீங்கள் பார்க்குறீங்கிறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய லைஃப் சார்ந்த விஷயம், ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனில் நீங்கள் இருக்கிறீங்களா, யூ வாட்ச் த வீடியோஸ் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர்ஸ் இன் த வேர்ல்ட். அது உங்களுடைய இன்ஸ்பிரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். மார்க்கம் சார்ந்த நல்ல அறிஞர்களுடைய உபதேசங்களை கேளுங்க. உங்களுடைய லைஃப், உங்களுடைய ஆத்மாக்களை பியூரிஃபை பண்ணும். அது அந்த மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களுடைய பிளான்களை நீங்கள் என்ன செய்யலாம், அப்போது தான் பாதுகாக்க முடியும். ஐ எம் ரஷ்ஷிங் டு த டாபிக். அதுதான் அந்த ப்ரொடெக்ஷனுக்கு பாருங்கள். இஃப் யூ கனாட் மூவ் த மவுண்டன், மலையை உங்களால் நகர்த்த முடியவில்லை என்று சொன்னால், யூ ட்ரை டு கிளைம் த மவுண்டன். மவுண்டனுக்கு மேலே, மலைக்கு மேலே ஏறுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுதான் அதனுடைய மெயின் ஃபோக்கஸ். அப்படி தான் இருக்கணும் உங்களுடைய மெயின் ஃபோக்கஸ். இந்த உலகத்தில் வாழ்ந்ததில் who was the busiest person who lived in the world? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ஒரே ஒரு ஆள் தான் சொல்றாரு? யார் இந்த உலகில் வாழ்ந்த பிஸியஸ்ட் பர்சன்? யாரு? who was the busiest person who happened to live in this world? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, he was a prophet. prophet னு சொன்னா he was a teacher. அவர் என்ன, ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க? மக்களுக்கு போதனை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. he was the head of the state. 10 வருஷமா என்ன செய்தாங்க? ஒரு மிகப்பெரிய ஆட்சி, ஒரு சாதாரணமான ஆட்சி இல்லை. ஹிஜாஸுடைய பெரும் பகுதியையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அவங்களுடைய காலத்தில் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழாக வந்துடுச்சு. மக்கா மதீனாவை ஆட்சி செய்கிறாங்க. பஹ்ரைன் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வருது. யமன் கட்டுப்பாட்டுக்கு வருது. ஹிஜாஸுடைய பெரும் பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய மன்னராக இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஸ் a head of the state. பாருங்க, he was a commander. he led his army. படைகளை அழைத்து கொண்டு சென்றார்கள், போர்க்களத்துக்கு சென்றாங்க. சாதாரணமான விஷயம் இல்லை. he was a judge when there are issues. வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்தாங்க? நீதிபதியாக பணியாற்றினாங்க. மக்கள் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டு அதற்குரிய தீர்ப்பு வழங்கக்கூடிய ஜட்ஜாக இருந்தாங்க. நாட் ஜஸ்ட் தட், he was a father. ஃபாதராக இருந்தாங்க, ஒரு தகப்பனாக இருந்தாங்க, ஒரு பாட்டனாக இருந்தாங்க, ஒரு நண்பனாக இருந்தாங்க, ஒரு கணவனாக இருந்தாங்க. எல்லா பணிகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்கன்னு பார்க்குறோம். அவங்களுக்கு இவ்வளவு பிஸியாக இருந்தவங்க 10 வருடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதித்ததை நாம் பார்த்தோன்னா அப்படி நம்ம மலைத்து போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகளை செய்தாங்க. மக்காவிலிருந்து விரட்டி ஓட்டப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஆட்சி நிலைநாட்டுறாங்க. மதீனாவுக்கு பின்னால் மக்காவை கேப்சர் பண்ணுறாங்க. பஹ்ரைன் கிடைக்குது, யமன் கிடைக்குது. தபூக்கு வரை சென்று போருக்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளராக இருக்கிறாங்க. he was always busy, but he had time to visit the sick. அந்த சமூகத்தில் யார் நோயாளிகளாக இருக்கிறாங்களோ அவங்கள பார்க்கறதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு நேரம் இருந்தது. he had time to play with the children. அவங்களுடைய பேர குழந்தைகளோடு கொஞ்சி விளையாடுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நேரம் இருந்தது. to help at home. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தன்னுடைய மனைவிமார்களுடைய பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி அவங்களுக்கு உதவி செய்வதற்கு, வீட்டு வேலைகளில் உதவி செய்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நேரம் இருந்தது. to pray at night. அதிகாலையில் எழுந்து இரவை 3ஆக பிரித்து அந்த 3வது பகுதியில் எழுந்து நின்று அல்லாஹ்வை நினைத்து வழிபடுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நேரம் இருந்தது. அந்த அளவுக்கு பிஸியாக இருந்தாங்க, நேரம் இருந்தது.
takes back to the concept I mentioned at the start. என்ன சொன்னேன்? நேரத்தில் மிக முக்கியமானது என்னன்னு சொன்னேன்? என்ன சொன்னேன்? நேரத்தில் எது வேணும்னு சொன்னேன்? அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏற்படுத்தி தருவான்னு சொன்னேன்? பரக்கத். அந்த பரக்கத் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது. யாருக்கெல்லாம் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றானோ அவங்களால வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்பதை நாம் வழங்கலாம். We come to the first point. Your day is a diamond. உங்களுடைய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வைரக்கற்களை போன்றது. ஒரு மனிதன் கடற்கரையில் நடந்து கொண்டே இருக்கிறான். அந்த கடற்கரையில் அவன் பார்க்கக்கூடிய கற்களை எடுத்து கடலில் போட்டு விளையாடுவது அவனுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது. ஒரு நாள் அவனுக்கு கையில் ஒரு பேக் ஃபுல் ஆஃப் ஸ்டோன்ஸ் கிடைக்குது. அந்த ஸ்டோன்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். தினசரி ஒவ்வொரு கல்லாக அந்த கடலில் எரிஞ்சு அவன் என்ன செய்கிறான்? ஆனந்தமாக இருக்கிறான். அவனுக்கு கைக்கு பக்குவமான கற்களாக இருக்கிறது. ஒவ்வொன்றா எரிஞ்சு கடைசி கல்லும் அவனுக்கு வருகிறது. அந்த கல்லை எடுத்து எறிவதற்காக போகும்போது அந்த கல்லை பார்க்குறான். அந்த கல்லில் இருந்து 1000 விதமான ஒளிக்கீற்றுகள் வெளிவருது. இது சாதாரணமான கல் அல்லவே அப்படின்னு அவனுக்கு தெரியுது. பக்கத்தில் ஒரு ஆள் வர்றாரு. வைரத்தை வச்சு என்ன விளையாடிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாரு. அப்போ தான் அவனுக்கு என்ன தெரியுது? இத்தனை நாட்களாக நான் எறிந்து கொண்டிருந்தது வெறும் கற்களை அல்ல, வைரக்கற்களை என்பது அவனுக்கு புரியுது. that is same with your life. அதான் நம்முடைய லைஃப். நாம் வீணாக்குவது வைரக்கற்களை என்பதை நாம் என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். சாதாரணமான விஷயம் அல்ல. we are not throwing away the stones, we are throwing away diamonds. ஒவ்வொரு வீணாக்கக்கூடிய நேரமும் ஒரு டயமண்டாக இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக விளங்கணும். உங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் 2ஆக பிரிச்சுக்குங்க. நீட் டு டூ வாண்ட் டு டூ. ஒரு நாளைக்கு 2 டாஸ்க்கு குறைந்தபட்சம் செய்ய வேண்டும்னு நினைங்க. அதோடு சேர்த்து ஒரு சின்ன ஒரு டிப்பு கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 minute ரூல். எந்த வேலையை 2 நிமிடத்திற்குள்ளாக என்னால் செய்ய முடியும்னு தோணுதோ அந்த வேலையை என்ன செய்யுங்க? இம்மீடியட்டாக செய்துருங்க. 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வேலைக்கு 2 நாள் கொடுக்க வேண்டிய டைம் இல்லை. இம்மீடியட்டாக செய்யக்கூடியது செய்தீங்கன்னா you will be able to manage your time better. அல்லாஹ் நம்முடைய நேரங்களில் அபிவிருத்தியை ஏற்படுத்துவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.